யூடியூப்லேருந்து பணம் வரணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும். நம்ம சேனலை ப்ராப்பராக யூடியூப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸ். இந்த மானிட்டைசேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபரோட ப்ளஸ் 10 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் வந்து நம்ம சேனலில் போயிருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம ரீச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம சேனல் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். பட் இதுலேயும் ஒரு ரூல்ஸை யூடியூப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம சேனலில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது மினிமமாக ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இருக்கணும். பட் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 12 மந்த்தில், அதாவது 1 இயர்க்குள்ளே இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை நம்ம சேனல் ரீச் பண்ணியிருக்கணும். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது எந்த வீடியோஸ்லேருந்து அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னா, லாங் ஃபார்ம் வீடியோஸ்லேருந்து உள்ள வாட்ச் ஹவர்ஸை மட்டும்தான் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க எடுத்துப்பாங்க. அதாவது 60 செகண்ட்ஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லேருந்து வர அந்த வாட்ச் ஹவர்ஸை மட்டும்தான் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க. அப்போ மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர், அதாவது மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் லாஸ்ட் 12 மந்த்தில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு லாங் ஃபார்ம் வீடியோஸ்லேருந்து கிடச்சிருக்கணும். இப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் போயிருக்கணும். அதாவது ஷார்ட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷார்ட் வீடியோஸ்லேருந்து வர வியூஸ் வந்து 10 மில்லியன் வியூஸ் லாஸ்ட் 90 டேஸில் நம்ம சேனலில் ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரெண்டும், அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் லாஸ்ட் 90 டேஸில் நம்ம சேனல் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம சேனல்லேருந்து நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த 2 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒன்று நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம சேனல்லேருந்து நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இந்த 1 இயரில், அதாவது இந்த லாஸ்ட் 12 மந்த்தில் 4000 வாட்ச் ஹவர்ஸை நம்மளால் ரீச் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சேனல் என்ன ஆகும்? சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டு வேஸ்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக நம்ம கிளியராக பார்க்கலாம். January 1, 2023 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா எடுத்துக்கலாம். நம்மளோட டார்கெட் டைம் முடிகிற டேட் பார்த்திங்க அப்படின்னா January 2, 2024. இந்த 365 டேஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணணும். அப்படின்னா சப்போஸ் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியல, நம்மக்கிட்ட ஒரு 3000 ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த January 2, 2024 வர்ற அன்னைக்கு இந்த January 1 இருக்கிற வாட்ச் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம கால்குலேஷன் டைம் பார்த்திங்க அப்படின்னா January 2, 2023 January 3, 2024 நமக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த 365 டேஸ் அப்படின்றது ஒரு நாள் ஃபஸ்ட்டில் உள்ள ஒரு நாள் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ இந்த எண்ட் ஆகிற அந்த நாளில் இன்னொரு நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஸோ அப்போ இந்த நாளை மட்டும்தான் வந்து இந்த 365 டேஸாக கால்குலேட் பண்ணிக்கும். அதாவது ஒரு நாள் ரெடியூஸ் ஆகும், ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். இப்படி ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு நாள் வந்து கேன்சல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாளில் கிடைச்ச வாட்ச் ஹவர்ஸும் நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ January 2 கிடைக்கிற வாட்ச் ஹவர்ஸில் தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ January 2, 2023 January 3, 2024 வரைக்கும் உள்ள டைம் பீரியடில் நமக்கு என்ன வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குதோ அதை தான் வந்து யூடியூப் வந்து நம்மளோட 365 டேஸில் இருக்கிற அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை கால்குலேட் பண்ணிக்கும். இதே ஃபார்முலா தான் ஷார்ட் வியூஸ்க்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்து ஒரு 90 டேஸ் ஆகுது அப்படின்னா அந்த 90 டேஸ் முடியும் போது எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் வந்து ஆட் ஆகும். அந்த 90 டேஸோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த Day 1 பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் கிடைக்கிற அந்த வியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும். இப்போ Day 2 அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் அந்த 91 டேஸ் வந்து ஆட் ஆகுது இல்லையா, அந்த நாளோட சேர்த்து வந்து நமக்கு 90 டேஸாக வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஸோ நம்ம சேனல் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். ஒன்று 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதுவும் லாங் ஃபார்ம் வீடியோஸ்லேருந்து கிடச்சிருக்கணும். இந்த லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ளே நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். இது ஒரு க்ரைட்டீரியா. இப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், ப்ளஸ் 10 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் லாஸ்ட் 90 டேஸில் நமக்கு போயிருக்கணும். ஸோ இது வந்து செகண்ட் க்ரைட்டீரியா. இது 2ல் ஏதாவது ஒன்று நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம சேனல்லேருந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ இதோடு முடியுது. நன்றி.